வர்ற ஜூன் 23 ஒரு முக்கியமான போராட்டம் டெல்லியில் போய் பண்ண போகிறோம். நானும் நந்தினியும் டெல்லியில் இருக்கக்கூடிய என்ஐஏ ஆஃபீஸ் முன்னாடி அந்த போராட்டத்தை நடத்த போகிறோம். மோடியை தூக்கில் போடணும், அதுதான் அந்த போராட்டத்துடைய முக்கியமான கோரிக்கை. ஏன் மோடியை தூக்கில் போடணும்? என்ன குற்றத்துக்காக தூக்கில் போடணும்? 2019 ராணுவ வீரர்கள் ஒரு 40 பேர் புல்வாமால காஷ்மீர்ல படுகொலை செய்யப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 7 வருஷம் ஆயிடுச்சு. தேர்தலை ஒட்டி, பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி எப்படியா தேர்தலில் ஜெயிக்கணும், பாராளுமன்ற தேர்தலில் திருப்பி பிஜேபி ஜெயிக்கணும், மோடி 2வது பிரைம் மினிஸ்டர் உட்காரணும்ன்ற ஒரே நோக்கத்தோட அந்த படுகொலை திட்டமிடப்பட்டது. இது நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே இது சம்பந்தமா நிறைய விவாதங்கள் நடந்திருக்கு. அன்னைக்கு கவர்னராக இருந்த ஜம்மு காஷ்மீர் கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் உட்பட இன்னைக்கு அவர் இல்லை. ஆனா அவர் இது சம்பந்தமா வெளிப்படையாவே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாப்ல. மோடி திருப்பி 2வது தடவை உட்காருன்றதுக்காக அந்த படுகொலை நடந்தது. திட்டமிட்ட படுகொலை அது ஒரு அரசாங்கத்துடைய படுகொலை. தீவிரவாதிகள் அப்படின்ற பேர்ல இவனுக்கு தான் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத வெளிப்படையாவே அவர் சொல்லிட்டு போயிட்டார். அது இல்லாம நிறைய ஆதாரங்கள் இருக்கு. முன்னாள் ராணுவ அதிகாரிகள், அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த ராணுவ வீரர்களுடைய உறவினர்கள், அதே போல ஃப்ரண்ட் லைன் மாதிரியான மீடியாக்கள் எல்லாமே நிறைய இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. ஏகப்பட்ட உண்மைகள் வெளியில வந்திருக்கு. இவனுக்கு திட்டமிட்டு அதை பண்ணிட்டானுங்க. ஏன்னா 2014 தேர்தலில் ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு பிரச்சனையை கிளப்பி மோடி பதவிக்கு வந்தாப்புல. குஜராத் மாடலு, பல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கருப்பு படத்தை கைப்பற்றுவோம், பல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மோடி ஜெயிச்சு வந்தாப்புல. அது தேர்தலில் ஒருவேளை மோடி ஜெயிச்சிருக்கலாம். அதுக்கு பிறகு எந்த தேர்தலையுமே மோடி ஜெயிக்கல. ஆக்சுவலா 2019 ஜெயிக்கல, 24 ஜெயிக்கல. மோசடி தான், இவிஎம் மோசடி தான். அது நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த 2019 அந்த மோசடி, இவிஎம் மோசடி மோடி ஜெயிச்சதை பிஜேபி ஜெயிச்சு 2வது ஆட்சிக்கு வந்ததை, முறைகேடா வந்ததை மறைக்கிறதுக்காக தான் இந்த படுகொலையே, இந்த புல்வாமா படுகொலையே. இந்த படுகொலையை பண்ணி, ஏன்னா எலெக்ஷனுக்கு கரெக்டா எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கும் 2 வாரத்துக்கு முன்னாடி 14/2/2019 எலெக்ஷன் அந்த சம்பவம் நடக்குது. மார்ச்ல ஃபர்ஸ்ட் வீக்ல எலெக்ஷன் அறிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த படுகொலை நடக்குது. அந்த படுகொலை நடந்த உடனே பிஜேபி அதை கையில் எடுத்து ஃபுல்லா பொலிட்டிகலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புல்வாமா ராணுவ வீரர்கள் படுகொலைக்கு பழி இருக்கணும், திருப்பி மோடி ஆட்சி கொண்டு வரணும், திருப்பி பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தேர்தல் முழுக்க அதுதான் பிரச்சாரமா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ முழுக்க அது ஒரு அரசியல் படுகொலை. திருப்பி அவனுக்கு அதிகாரத்துக்கு வர்றதுக்காக பண்ண படுகொலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்கு. அந்த ஆதாரங்கள்லாம் தொகுத்து நம்ம ஏற்கனவே கடந்த 28/10/2023 அன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய என்ஐஏ அலுவலகத்துக்கு நேரடியா நந்தினி நிரஞ்சனா 2 பேரும் போய் கொடுத்துட்டு வந்தாங்க. அவங்க டெல்லியில் இருக்கக்கூடிய என்ஐஏ ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிருக்கேன்னு சொன்னதுனால 30/10/2023 அன்னைக்கு இதை டெல்லிக்கு நம்ம அனுப்பிச்சிருக்கோம். இந்த கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருக்கோம். இந்த கம்ப்ளைண்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா 6 பேர் மேலே சார்ஜ் பண்ணியிருக்கோம். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, அதே மாதிரி அன்னைக்கு பிஜேபி தலைவராக இருந்த அமித்ஷா, அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த ராஜ்நாத் சிங், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன், தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய இன்னைக்கும் அந்த ஆள் தான் அஜித் தோவல், அன்னைக்கு அவர் தான் இருந்தாப்புல. அதே மாதிரி அன்னைக்கு தேசிய பாதுகாப்பு இருந்த RN ரவி, பழைய தமிழ்நாடு கவர்னர், இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் கவர்னராக இருக்கக்கூடிய அந்த RN ரவி. இந்த 6 பேர் தான் இதுக்கு மாஸ்டர் மைண்ட். இவங்க 6 பேரும் தான் காரணம். இவனுக்கு தான் பொறுப்பு இந்த படுகொலைகளுக்கு. இந்த 40 துணை ராணுவ படை வீரர்கள், CRPF வீரர்களை படுகொலை பண்ணது இவனுங்க தான். அரசியல் ஆதாயத்துக்காக ஒன்று பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமா விசாரிக்கணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி. எந்த நடவடிக்கையும் கிடையாது, எந்த பதிலும் கிடையாது என்ஐஏட்ட இருந்து. இதை மையப்படுத்தி தான், இதை வலியுறுத்தி தான் வரக்கூடிய ஜூன் 23 டெல்லியில போராட்டம் பண்ண போறோம். இந்த 6 பேரையும் தூக்கல போடணும். மோடி உட்பட இந்த 6 பேரையும் தூக்கல போடணும். ராணுவ வீரர்களை படுகொலை பண்ணவனுங்களை எப்படி சும்மா விட முடியும்? தூக்கு தண்டனை தான் அதுக்கு சரியான தீர்வா இருக்க முடியும். ஏன்னா இவிஎம் மோசடி பண்ணி இவனுக்கு அதிகாரத்தில் இருக்கிறதுக்காக, மக்களை மடமாற்றி வருவதற்காக, டிபேட்டை உருவாக்குறதுக்காக இந்த படுகொலை நடந்திருக்கு. இது மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. இவனுக்கு ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கில் இது மாதிரியான படுகொலைகள் குஜராத்தில் பண்ணியிருக்கானுங்க, மணிப்பூர்ல பண்ணியிருக்காங்க, இந்தியா பூரா பண்ணிட்டு இருக்கானுங்க. நேரடியாகவும் பண்றானுங்க. கொரோனா மாதிரி மறைமுகமா கோடிக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்களை காலி பண்ணிட்டு இருக்காங்க. கொலகார கூட்டம். இந்த RSS பிஜேபி கூட்டம்ன்றது கொலகார கூட்டம். இந்த கொலகார கூட்டத்தை மக்கள் மத்தியில் முழுசா அம்பலப்படுத்தி இவங்களை தோலுரிச்சு இவங்க அதிகாரத்தில் தூக்கி போட்டு இவங்க அத்தனை பேருக்கும், குற்றவாளிகள் அத்தனை பேருக்கும் தண்டனை கொடுத்தாங்க. அதுக்கான காலகட்டம் வந்துருச்சு. ஒரு மக்கள் புரட்சி நோக்கி இந்தியா போயிட்டு இருக்கு. அதுக்கான சூழல் உருவாயிருச்சு. அதை வெளிப்படுத்தக்கூடிய முறையில தான் வர ஜூன் 23 டெல்லியில போய் என்ஐஏ ஆபீஸ் முன்னாடி இந்த போராட்டத்தை பண்ண போறோம். உறுதியா பண்ண போறோம். 40 ராணுவ வீரர்களை படுகொலை பண்ணி, இவிஎம்ல மோசடி பண்ணி, மோசடியா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய
மோடி உட்பட இந்த சம்பந்தப்பட்ட 6 பேரையும் தூக்கில போடு அப்படின்ற போராட்டத்தை நடத்த போறோம். இது ஒரு பெரிய பிரச்சனையா மாத்த போறோம். இவிஎம் மட்டும் இல்ல, இவிஎம்ல இவனுக்கு ஃப்ராட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கா இது மாதிரி நிறைய படுகொலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க தான் பெரிய தேசபக்தர்கள் சொல்லுவாங்க. இவனுங்களை மாதிரி தேசத்துறைகள் யாருமே கிடையாது. இந்த தேசத்துறைகள் இந்த நாட்டில் பதவியில் இருக்கக்கூடாது. இருக்க ஆபத்து, நாட்டுக்கு ஆபத்து, மக்களுக்கு ஆபத்து. இவங்களை அப்புறப்படுத்தி ஆகணும், இவங்களை தண்டிச்சாகணும். அந்த அந்த நிலைமையை நோக்கி தான் இந்தியா போயிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அதை வெளிப்படுத்தக்கூடிய முறையில் தான் இந்த போராட்டத்தை டெல்லியில் நடத்த போறோம். நாட்டுப்பட்டு இருக்கக்கூடிய, நாட்டை நேசிக்கக்கூடிய அத்தனை பேர் இந்த போராட்டத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க.